பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இன்னைக்கு எபிசோடு எந்த பேசிஸ்ல டிராவல் ஆக போகுது அப்படின்றத சில விஷயங்கள் விஜே சொல்லியிருக்கார். அது என்ன ஏது அப்படின்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இதுல நேத்து வர வேண்டிய ப்ரோமோ இன்னைக்கு வருது. அந்த பேசிஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அந்த இன்ட்ரோஸோட ப்ரோமோ வந்து சாட்டர்டே தான் வரும், சண்டே வராது. இன்னைக்கு என்னன்னா நாங்க சாட்டர்டே பண்றதை சண்டே பண்ணுவோம், சண்டே பண்றதை சாட்டர்டே பண்ணுவோன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க மனுஷங்க நல்லவங்களா இருக்கலாம். ஓகே, வீட்டுக்குள்ள இருக்கவங்க நல்ல மனுஷங்கள் சில பேர் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. சரி, ஓகே. ஒரு சிலர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா அதை பயன்படுத்த சொன்னா அவங்க எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ எந்த மாதிரி மனுஷங்களா மாறுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதிகாரம் யார் கையில இருக்கு? ஸோ லக்ஸுரி வீட்டார் இருக்குது. லக்ஸுரி வீட்டார் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் கிட்ட இருக்கு. அந்த 7 பேர், 4 பெண்கள் 3 ஆண்கள் கிட்ட இருக்குது. ஸோ எந்த ரீதியில அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க, என்ன மாதிரி மனுஷங்களா மாறி இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அப்போ சூப்பர் டீலாக்ஸ் வீட்டாரை நீங்க எந்த ரீதியில பயன்படுத்துனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்றத இந்த லைன் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுல கிட்டத்தட்ட 4 பேர் ஏதாவது வேலைகளாவது வாங்கினாங்க. ஒரு பக்கம் வியானா, ஆரோரா, ரம்யா மற்றும் சுபிக்ஷா, இந்த 4 பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை வச்சு ஏதோ சின்ன சின்ன வேலைகளோ அதனால ஏதாவது பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு தீவிரமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி, மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அதை வச்சு பயங்கரமா யூஸ் பண்ணோம்னு நினைச்சோம். அந்த மாதிரி பயன்படுத்தல, பட் ஏதோ பண்ணாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். அதர் 3 கேட்டகரிஸ் இருக்குல்ல, கமருதீன், பிரவீன் காந்தி மற்றும் வினோத், இவங்க எதுக்கு இருக்காங்க அந்த எதுக்கு வீட்டில் இருக்காங்கன்றதே தெரியாத கண்டஸ்டன்ஸாக தான் இருந்தாங்க. இதுல எங்க என்ன மனுஷங்களாம் மாறுறாங்க? ஒன்றும் பண்ணல அவங்க. ஓகே, அந்த அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணது அப்படின்றது தான். ஸோ அந்த பவரை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்களா, இல்லை வச்சு செய்கிறாங்களா, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல, மற்றவங்கள காலியுமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பிளான் போட்டாங்க. ஒரு பக்கம் திவாகரையும் பார்வதியும் வச்சு செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்னு பிளான் போட்டாங்க. ஆனால் அந்த பிளான் போட்ட மாதிரி போடுற அளவுக்கு போகிற மாதிரி தாமரை இது சாரித்த யாரு பார்வதி வந்து அழகாக எக்ஸிக்யூட் ஆகி எஸ்கேப் ஆகி ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு டைலாக் தான் ரொம்ப முக்கியம். கீழே இருக்கவங்க எப்பயும் கீழே இருக்க மாட்டாங்க, மேலே இருக்கவங்க எப்பயுமே மேலே இருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இது லைஃப்பில் கூட கீழே இருக்கவன் மேலே வருவான், மேலே இருக்கவங்க கீழே வருவான். இது வந்து லைஃப் இஸ் ஏ சர்க்கிள் அப்படின்ற கேட்டகரி தான். இப்போ என்னன்னா கீழே இருக்கவன் கீழே இருப்பான்னா அது கீழே இருக்கவன் யாருன்னா பிக் பாஸ் வீட்டார். வேலை செய்கிறவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான், மேலே இருக்கவன் மேலேயே இருக்க மாட்டான். சூப்பர் டீலக்ஸ் விக்டர் மேலேயே இருக்க போறதில்ல, கீழே வர போறாங்க, இவங்க மேலேயும் போக போறாங்கன்றத சொல்றாரு. இது நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க சுவிட்ச் ஆக போறாங்களோ, ஸோ இங்க இப்போ ஒரு புதுசா 6 பேர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போக போறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள வருது. ஆனா அது சுவிட்ச் ஆகும் லைஃப்ல டைமிங்ல. ஸோ அது கரெக்டான டைமிங்ல லைஃப்ல சுவிட்ச் ஆகும். இது லைஃப்ல சுவிட்ச் ஆகும். பிக் பாஸ் வீட்டில் எப்போ சுவிட்ச் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த சுவிட்சிங் மெத்தடுக்கு என்ன பண்ண போறாங்கன்றதான் பெரிய டாஸ்கே இருக்கு. ஒருவேளை டாஸ்க் ஏதாவது டிசைன் பண்ணி வைக்க போறீங்களா அந்த 7 பேர் அந்த வீட்டுக்கு போறது? ஏன்னா இங்க இருக்கிறதுல மெஜாரிட்டி அங்க போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி பெட் இருக்கணும். ஸோ அங்கே மினிமம் 8 பேர் படுக்கிற மாதிரி பெட் தான் அங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 8 பேர் யாரா இருக்கும்? இல்லை குறைச்சி 6 பேரா இருக்கலாம். 20 பேர்லேருந்து 2 பேர் எலிமினேட் போயாச்சு. ஸோ 12 6ன்னு கூட வைக்கலாம். அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற கான்செப்ட்ல 12-6 அந்த பேசிஸ்ல கூட வைக்கலாம். ஆனால் அது கேப்டன் டிசைட் பண்ண போறாரா, இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் பேசிஸ்ல வரப்போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் சுவிட்ச் ஆக போகுது அப்படின்றது மட்டும் இதன் மூலியமா நமக்கு கம்பல்சரி தெரியுது. ஆனால் டைமிங் அப்படின்றது தான் புரியல. பிக் பாஸ் வீட்டுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்றத சொல்றாரு. ஸோ சூப்பர் டீலக்ஸும் அவங்க ரூல்ஸை எப்படி பயன்படுத்துறாங்க, என்ன பண்றாங்க, எப்படிலாம் பண்ணணுன்றதும் அவங்களுக்கு புரியல. ரூல்ஸே ஒழுங்கா பயன்படுத்தலைன்றதையும் அவங்க பக்கம் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் எந்த மாதிரி பண்ணணும், அவங்க எப்படிலாம் புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு கேட்குறாரு. சில பேருக்கு அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் புரிதல் இல்லாமே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 2 சைடுமே புரிதல் இல்லை. பிகாஸ் தி ஆர் வெரி லோ ஐக்யூ கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதான் எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. அதுக்கு இந்த வார வீக்கெண்டில் அதுக்கு வந்து ஏதாவது கொடுத்து மேலே ஏற்றி விட்டாதான் அடுத்த வாரம் கண்டென்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஸோ பிக் பாஸ் வீட்டாரையும் ஏற்றணும், இன்னொரு பக்கம்
சூப்பர் டீலக்ஸ் விட்டாரு ஏத்துன்னு ஏத்தி விட்டு உங்க வேலை இதுதான், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இது பண்ணணுன்ற மாதிரி ஏத்தி விட்டாதான் அடுத்த கட்ட நகரும்ன்றத கிளியரா தெரிஞ்சிருப்பாங்க. அது சார் ஏத்தி விடுங்க சார், போங்க சார் ஆல்ரெடி இப்படி இதுவா இருக்கு, இன்னும் ஏத்தி விட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ண சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஜய் சேதுபதி ஏத்தி விட கண்டஸ்டன்ட் அதை புரிஞ்சுக்கணும், அடுத்த வாரம் சம்பவம் பண்ண அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.